ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஜனவரி மாதம் வந்து நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன ஸ்டாக்கை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து விப்ரோ ஸ்டாக்கை சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா விப்ரோ வந்து ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது எப்போ அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வந்து ட்ரேடிங் வியூ சார்ட்டில் வந்து நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து அது கிளிக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா வந்து மேலே சிம்பிள்ஸ், ஸ்டேட்டஸ் லைன், ஸ்கேல்ஸ், அப்பியரன்ஸ், ட்ரேடிங்ஸ், ஈவெண்ட்ஸ் இருக்கா. ஈவெண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஷோ ஏர்னிங்ஸ் ஆன் சார்ட்னு இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஷோ எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் ஆன் சார்ட்டு, ஷோ ஒன்லி ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இப்போ எப்படின்னா வந்து இப்போ இவங்க என்னைக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஜனவரி 13ஆம் தேதி கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் எப்போ கொடுத்தாங்கன்னா வந்து அக்டோபர் 13 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 14th ஜூலை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஏன் ரிசல்ட் வந்து ஏன் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாக் இந்த பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாக் எவ்வளோ தூரம் மேலே ரேலியாக இருக்குது பாருங்கள், மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் போயிருக்கு, ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்க. மார்க்கெட் என்ன இருக்குன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் மேலே ஏறும், அதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கீழே இறங்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இப்போ எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னா வந்து ஜனவரி 12 இல்லை 13 கொடுக்க போகிறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்படி ஏறி இருக்கு பாருங்க, ஏறுது பாருங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் ஆஃப்டர் ரிசல்ட் கூட மார்க்கெட் கீழே வரும். ஸோ அப்போ ஒரு ஸ்டாக் வந்து எப்போ வந்து மேலே அதிகமாக போகும் இல்லை கீழே அதிகமாக மூவ்மெண்ட் கொடுக்கும், மேலே அதிகமாக எப்போ மூவ்மெண்ட் கொடுக்கும், கீழே எப்போ அதிகமாக மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னா வந்து அவங்களோட ரிசல்ட் டைமில் தான் அதிகமான மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்றது இது தெரியுது. அதில் நம்ம ரிசல்ட் எப்போ வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரிசல்ட் கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 வாட்டி 4 குவார்ட்டர் இருக்குது இல்லையா. ஸோ 4 குவார்ட்டருமே ரிசல்ட் வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு 3 மட்டும்தான் என்னோட ஸ்க்ரீனில் வந்து இப்போதைக்கு விசிபிளாக இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இது எவ்வளோ பர்சன்டேஜ் மேலேயும் கீழே மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் விப்ரோவோட மந்த்லி சார்ட்டில் இருக்கேன். மந்த்லி சார்ட் மேலே பார்த்துக்கோங்க, மந்த்லி சார்ட்டில் இதோ இருக்கேன். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா வந்து இப்போ ஒரு மாதத்துக்கான மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் ஆயிருக்குது அப்படின்னா டிசம்பர் 1 எவ்வளோ ஆயிருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்து எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்குன்னா 13% கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி மாதம் நவம்பர் மாதம் எவ்வளோ கொடுத்துருக்குது அப்படின்னா வந்து 9% கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி மாதம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நான் இங்கேருந்து வரைகிறேன் இந்த பர்டிகுலர் கேண்டில். இந்த பர்டிகுலர் கேண்டில் அது அங்கே வரைய முடியாதனால நான் கொஞ்சம் இந்த பக்கம் வந்து போடுறேன். ஸோ அது எவ்வளோ கொடுக்குது அப்படின்னா வந்து 20% கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து அக்டோபர், அது வந்து ஈவெண்ட் மாதம் தான். ஏன்னா அக்டோபர் 13 நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால அந்த பர்டிகுலர் மாதம். ஸோ அப்போ வந்து 20% மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ 3மே எடுத்து நம்ம ஆவரேஜாக இப்போ எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னா வந்து நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10% எடுப்போம். 10 இல்லை ஒரு 12% எடுத்துப்போம். ஏன்னா வந்து 20%, 8%, அதுக்கப்புறம் வந்து 13% வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால நம்ம ஆவரேஜாக எவ்வளோ எடுப்போம்னா ஒரு 12%, 10 to 15 நம்ம எடுப்போம். ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் ரன் ஆயிருக்கு இல்லையா, ஜனவரி 1 அதுலேருந்து நம்ம எடுப்போம். அதுலேருந்து மேலே வந்து ஒரு 12% மூவ் ஆகுது அப்படின்னா 433 பாயிண்ட் வந்து மேலே வந்து காட்டுது. மேலே போச்சுன்னா 433 வரைக்கும் டார்கெட் இருக்குது. அதே மாதிரி ஒருவேளை மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்ற மாதிரி பேண்ட்வித் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எவ்வளோன்னா 12%. ஸோ கீழே சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து 340 வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வேணால் வரைஞ்சி வேணால் நம்ம இப்போ காட்டிடுறேன். மேலே போகுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 400, எஸ் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ரெட் கலரில் உங்களுக்கு வந்து மார்க்கிங்ஸ் தெரியுது 431. அதுக்கப்புறம் கீழே போகுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எவ்வளோ இருக்கும் போன மாதம் ப்ரீவியஸ் க்ளோசிங்கில் இருந்து அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 336. ஸோ இந்த இடத்துல மார்க்கிங் வந்து ரெட் கலரில் தெரியுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இது மேஜர் ரோலு. ஸோ மேலே போகுதுன்னா 431, கீழே போகுது அப்படின்னா வந்து 336 வரைக்கும் நம்மளுக்கு வந்து பேண்ட் வித் இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து இப்போ வந்து டெக்னிக்கலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ நான் மந்த்லி கிராஃபில் இருக்கேன். மந்த்லி கிராஃபில் வந்து லாங்கஸ்ட் ட்ரெண்ட் அப்படின்றதுனால ட்ரெண்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் எடுத்து ஃபிப்னாச்சி எக்ஸ்டென்ஷன் எடுத்து ஸோ அது மூலயமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதுதான் ஹை, இந்த ட்ரெண்டோட ஹை. அதுக்கப்புறம் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கீழே இழுத்தோம் அப்படின்னா வந்து ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மந்த்லி இதில் வந்து 418 வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ
நான் வேணும்னா 418ல வந்து இந்த ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அது எது வரைக்கும் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ அது வரைஞ்சதில் பார்த்ததுல வந்து 418 வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ அதையும் பிரேக் பண்ணி போச்சுன்னா எவ்வளோ வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா 489 இருக்குது. அது அப்புறமா பார்க்கலாம். ஸோ அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ 418ன்றது ஒரு க்ரூஷியல் பாயிண்ட். அதையும் தாண்டி மேலே போச்சுன்னா தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பை மாதிரி தெரியுது மந்த்லியில். ஓகே, ஸோ அதனால வந்து இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து டே கிராஃப் எடுத்திருக்கேன். டே கிராஃபில் வந்து ஏன்னா மந்த்லி கிராஃபில் வந்து ஃபிப்னாச்சி எக்ஸ்டென்ஷன் போட முடியாததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால நான் டே கிராஃப் எடுத்திருக்கேன். ஏன் எக்ஸ்டென்ஷன் போடுறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மேலே போச்சுன்னா எவ்வளோ போகுதுன்னு நம்மளுக்கு மெஷர் பண்ண முடியல இல்லையா? ஏன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டோ வந்து அந்த ஸ்டாக்ல இல்லாததுனால நான் ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப்னாச்சி எக்ஸ்டென்ஷன் எடுக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்த ட்ரெண்டில் இருந்து மேலே வரைக்கும் மெஷர் பண்ணி அதிலிருந்து எங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதோ எது வரைக்கும் கீழே வந்து மார்க்கெட் கீழே வருதோ அதை மார்க் பண்ணுறேன். அப்படி வரும்போது எனக்கு என்னன்னா இது வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு 408ன்ட்டு. நம்ம கூட பார்த்தோம் 418 வரைக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி, 412லேருந்து 418 இருக்குன்ற மாதிரி பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 432. ஸோ அப்போ நான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கிங் போடுறேன் ரெசிஸ்டன்ஸு. ஸோ 432 இது வந்து ரெட் கலரில் இந்த இடத்துல தெரியுது பாருங்க 432. ஒரு அதையும் தாண்டி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்ற மாதிரினா எது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா 450 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது வந்து இந்த மந்தோட ஒருவேளை 12% மூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 12% மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா இந்த மாதம் இந்த கேண்டில் எடுத்துக்கிறேன், இந்த இதை எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த மாதம் எப்படின்னா ஜான் ஃபர்ஸ்ட் இல்லையா? ஸோ ஜான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வந்து குறைஞ்சபட்சம் 12% எடுத்திருக்கோம் குறைஞ்சபட்சம். ஸோ குறைஞ்சபட்சம் 12%, 13% இருந்தாலே 430 இருக்கு. அப்போ டிசிஎஸ் விப்ரோ வந்து 430 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. 430லேருந்து 455 வரைக்கும் இந்த மாதம் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து நான் வேணா உங்களுக்கு வந்து இப்போ எழுதி காட்டிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சப்போர்ட்டையும் நம்ம வந்து இப்போவே போட்டுடலாம். சப்போர்ட் வேற ஒன்றும் இல்லை. எங்கே அப்படின்னா வந்து இந்த மார்க்கெட் திடீர்னு மேலே போயிட்டு இந்த இடத்துல வந்து மேலே போயிட்டு கீழே இறங்குது இல்லையா? இந்த இடத்துல போட்டுப்போம் சப்போர்ட்டை. ஓகே, ஸோ சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து 380ல் இருக்குது. நான் வேணா காட்டுறேன். ஸோ என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 431, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 440, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 455ல இருக்குது. சப்போர்ட் எதில் இருக்குது அப்படின்னா வந்து மந்த்லி லோ வந்து எதில் இருக்கோ அதில் இருக்குது. ஸோ 380 மந்த்லியில் எவ்வளோ ஸ்டார்ட் ஆச்சோ அதுதான் வந்து இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது வந்து டைரக்ஷன் எப்படி போகுது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணுவோம். ரீசெண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு புல்லிஷ் வியூ தான் கொடுக்குது. மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து வருது. இருந்தாலும் வந்து 430ல் வந்து ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம வேணால் 20 டே மூவிங் ஆவரேஜ் போடுவோம். எதுக்கு 20 டே மூவிங் ஆவரேஜ் போட்டு பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 20 ட்ரேடிங் டே அப்படின்றதுனால நம்ம அதை போட்டு பார்க்குறோம். ஸோ நம்ம மூவிங் ஆவரேஜ் பார்க்கணும் அப்படின்னா வந்து ப்ரைஸை மறைச்சிட்டு தான் பார்க்கணும். இங்கே பாருங்க மூவிங் ஆவரேஜ் வந்து 20 டே மூவிங் ஆவரேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அது வந்து என்ன சொல்லுது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து அது வந்து ஒரு பை மோடில் தான் இருக்கு. ஒருவேளை ப்ரைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்து வச்ச ஒரு மூவ்மெண்ட்ல இருந்து மார்க்கெட் அந்த சப்போர்ட் பார்த்தோம் இல்லையா 430ன்ற ஒரு சப்போர்ட். ஸோ 430 போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் இந்த இடத்துல வந்து 472 வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் இப்போ இந்த ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து என்ன பண்ணுவோம் மார்க்கெட் பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக் பண்ணோம் அப்படின்னா 430 வரைக்கும் மேலே போயிட்டு 430 வரைக்கும் மேலே போயிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து அங்கேருந்து கீழே இறங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஆஃப்டர் ரிசல்ட் வந்து கீழே வந்தாலும் வரும் சொல்ல முடியாது. ஏன்னா யூஎஸ் எலெக்ஷன் ரிசல்ட் இருக்கிறதுனால ஸோ அது வந்து நெகட்டிவாக அமைஞ்சது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து டோட்டலாகவே ரிவர்ஸ் அடிச்சிடும். ஸோ ரிவர்ஸ் அடிச்சது அப்படின்னா வந்து இந்த பர்டிகுலர் மூவிங் ஆவரேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி ஒரு பவுன்ஸ் வந்து பண்ணும். இதை டச் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட் அதுக்கப்புறமா திருப்பி பொறுமையா நியூஸ் என்னன்னு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி பவுன்ஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து மூவிங் ஆவரேஜ் சொல்லுது. வேணும்னா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து வேற ஏதாவது இண்டிகேட்டர் போட்டு பார்க்கலாம். நான் வால்யூம் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். வால்யூம் இண்டிகேட்டர் என்ன சொல்லுதுன்னா வந்து வால்யூம் வந்து பையிங் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்க்ரீஸ் ஆகல டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வந்து ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ப்ரைஸ் வந்து நல்லா மேலே ஏறுது இங்கே பாருங்க. ஸோ அப்போ இது என்ன மூவ்மெண்ட் அப்படின்னா வந்து இது உண்மையான மூவ்மெண்ட் இல்லை. ப்ரைஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ப்ரைஸ் திரும்புறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ இதனால என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து மார்க்கெட்
430 வரைக்கும் போயிட்டு 430 பிரேக் பண்ணி அதிகமாக மேலே போச்சுன்னா தான் வந்து இன்னும் ஃபர்தராக 450 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுலேருந்து மார்க்கெட் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. கேண்டலும் பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஒவ்வொரு கேண்டலுமே வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இன்க்ரீசிங் கேண்டிலாக தான் இருக்குது. ஒவ்வொரு கேண்டலும் வந்து பெருசு பெருசாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் என்ன பண்ணுது, ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, வால்யூம் வந்து என்னதான் வந்து டிக்ரீஸ் ஆனாலும் ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து சின்ன சின்ன கேண்டல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் கேண்டல் வந்து பெருசு பெருசாக ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து கன்ஃபார்மாக 430 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஏற்கனவே சொன்ன ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை வந்து நம்ம பார்ப்போம். அது எந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 431ல இருக்கு. ஸோ 431 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் அந்த போய் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னா வந்து 440ல இருக்கு. அப்புறம் 455, அதுக்கப்புறம் 380. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் 380க்கான வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் 430 போனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல ஸோ புல்லிஷ் வியூ தான் கொடுக்குது. ஆஃப்டர் ரிசல்ட் ரொம்ப பேடாக இருக்குது. யூஎஸ் ரிசல்ட் பேடாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கீழே இறங்குது அப்படின்னா வந்து 380 தான் வந்து டார்கெட்டாக இருக்கும். அடுத்தது என்னன்னா வந்து இந்த ஸ்டாக் ஏதாவது நியூஸ் கொடுத்துருக்கா அப்படின்றத நம்ம போய் பார்ப்போம். ஸோ நம்ம தேடி பார்த்ததுல எனக்கு என்ன நியூஸ் கிடைச்சிருக்கு ரீசெண்டாக அப்படின்ற மாதிரினா, விப்ரோ rupees 10,000 அதாவது 9,500 அப்ராக்சிமேட்லி 10,000 crore ஷேர்ஸ் பை பேக் ஆஃபர் டு ஓப்பன் ஆன் டிசம்பர் 29 வந்து இவங்க இந்த கம்பெனி வந்து இவங்களோட ஓன் ஷேரே வந்து பை பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து எப்போ வரைக்கும் என்னைக்கு டேட்டு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா வந்து ஜனவரி 11th வந்து டேட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ அப்போ எவ்வளோனா வந்து 10,000 கோடி வந்து இவங்க வந்து இவங்களோட ஷேர்லேயே வந்து பை பண்ணுறாங்க. ஸோ ஒரு கம்பெனி எதுக்கு வந்து 10,000 கோடி வந்து அவங்களோட ஷேர் ப்ரைஸே வாங்குறாங்க அப்படின்னா வந்து நார்மலாக என்ன அப்படின்னா வந்து அது வந்து அவங்களோட கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுது. அவங்க கம்பெனியோட ஷேரை அவங்களே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் ஒருவேளை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒருவேளை ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னோம்னா வேற யாரும் வாங்க வரல அப்படின்னா அவங்களே அவங்களோட ஷேரை வந்து வாங்கிப்பாங்க. ஏன் அப்படின்னா அது வாங்கினாங்க அப்படின்னா வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த கம்பெனியில் இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஷேர் ஹோல்டர்ஸும் எங்கேயுமே போக மாட்டாங்க. கம்பெனியோட ஸ்டாஃப்ஸும் எங்கேயும் முதலாளியும் எங்கேயும் போக மாட்டாங்க, சிஇஓ மோஸ்ட்டாக. ஸோ அதனால என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு லாங் டேர்முக்கு வைப்பாங்க. 2 இயர்ஸ் ஹோல்டிங், 3 இயர்ஸ் ஹோல்டிங், 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் ஹோல்டிங் கூட வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸை வச்சுட்டு நம்மளும் போய் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஷேர் ப்ரைஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து மார்க்கெட் கீழே விழுறது வந்து நிறைய வாட்டி நானே பர்சனலாக பார்த்துருக்கேன். ஸோ அதனால வந்து அவங்க ஷேர் பைபேக் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட் கீழே விழுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அதனால லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் வந்து இப்போ வந்து விப்ரோ வந்து நீங்கள் வந்து பார்த்து அனலைஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுமே தவிர ட்ரேடர்ஸ் வந்து பை சைடில் இருக்கிறது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி என்னோட பர்சனல் கருத்து. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் ஷேர் ஹோல்டர் அப்ரூவ்ட் விப்ரோஸ் பைபேக் பிளான் ஃபார் பர்ச்சேஸ் அப் டு 23 கோடி ஷேர் வந்து வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னா வந்து 400 ரூபாய் விலையில வந்து அவங்க வாங்குறதா இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எவ்வளோ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னா வந்து இன்னைக்கு வேல்யூவில் வந்து 406 ரூபா வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னா வந்து 400ல் வந்து அவங்க கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த கம்பெனியோட ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதிகபட்ச வேலை எவ்வளோனா 430 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.